நியூஸ் பார்த்தீங்களா எல்லாரும்? படபடன்னு வருது, சோறு இறங்க மாட்டேங்குது. சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க படத்துக்கு, கடைசி படம், இப்படி குழந்தைங்களை கூப்பிடாம போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டு சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு படம் பார்க்க வச்சிங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்லி கூப்பிட்றதே தெரில. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில் வர்ற அந்த கொலை பண்ணுற சீன் மாதிரியே ஒரு 22 வயசு பையனும் ஒரு 16 வயசு பையனும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த அந்த அப்படி ரத்தத்தை நக்குறது மாதிரியான இதெல்லாம் பண்ணி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே மண்டையில் என்ன இருக்குது? ரீல் தான், படத்தில் வர்றதெல்லாம் ரியல்னு சொல்லி எப்படி ஒரு ஆட்சியவே தூக்கி கொடுத்துருக்கீங்களோ அந்த கருமத்தை தான் அவங்க இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிக்கிறாங்க படத்தில், அடி வாங்குறவங்களுக்கு நிஜமாவே அடிப்படாது அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு இதே இல்லாமல், உங்களுக்கு புரியுதா நாட்டை எங்கே கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னு? ஒரு தலைவனுக்கு எந்த விதமான சமூக பொறுப்போ மாணவர்கள் மேலே இளைஞர்கள் மேலே அக்கறையோ இல்லைன்னா நாடு எங்கே வந்து சந்தி சிரிக்கும்னு பார்க்குறீங்களா? இதுக்கெல்லாம் நாடே ஸ்தம்பிச்சிருக்கணும், தமிழ்நாடே அப்படியே உறைஞ்சு போயிருக்கணும். இதையும் ஒரு நியூஸாக கடந்து போயிடுவோம். ஒரு 3 வயசு குழந்தையவே அப்படியே கடந்து போயிட்டோம். இப்போலாம் யாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு என்னன்னு கூட தெரில. அந்த மாதிரி தான் இதுவும் போகும் இல்லை? ஒரு நாட்டோட தலைவராக இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படி ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக, ஒஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக குழந்தைங்க மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இருந்தால் நாளைக்கு இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? அப்போ அவங்களோட எண்ணமே இதுதானா? மக்கள் எல்லாரும் சிந்திக்கிற திறனே இல்லாமல் மூளை மழுங்கடிக்கப்பட்டு அப்படியே ஒரு ஜாம்பி மாதிரி தான் தெரியணும், அப்போ தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. எங்கே கேள்வி கேட்டு சிந்திச்சா ஓட்டு போட மாட்டாங்கன்ற நினப்பில் தான் இதெல்லாம் நடக்குதா? அந்த 2 பசங்களோட வாழ்க்கை போயிடுச்சு, இன்னொரு பையனுக்கு உசுரே போயிடுச்சு. உங்களுக்குலாம் பதறலையா? மனசு பதறலையா? அவ்வளவுக்கா தொடச்சி போட்டு இருக்கீங்க, அவ்வளவுக்கா எல்லாத்தையும் உதுத்துட்டு உணர்ச்சிகளையே மறக்கடிச்சிட்டு இருக்கீங்க. பயமா வரலையா உங்களுக்கு? ஐயோ இப்படி ஃபாலோ பண்ற நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு இப்படி ஆயிருமேன்னு பயமாவே வரலையா உங்களுக்குலாம்? நமக்குலாம் மனசு பதறுது. இன்னுமே யாராவது வந்து பிள்ளைங்களை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு திரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த ஆனந்தராஜ் மாதிரி துப்பிக்கோங்க, நீங்களே துப்பிக்கோங்க.